பண்டி 2 பேத்துக்கு உள்ள வந்து யூனிஃபார்ம் மாத்திர ஐடியா இல்லையாடா? பண்டி அண்ணா பாருங்கண்ணா, ஐஸ்கிரீம் கூட சாப்பிட முடியாம போச்சு, நான் போறேன்னா. ஐயோ அம்மா, என்னம்மா இது? வீட்டுல இருக்கிற எல்லா டாய்ஸும் இந்த மாதிரி எடுத்து வெளியில போட்டு வச்சிருக்கீங்க. எதுக்குமா இப்படி எடுத்து வெளியில போட்டிருக்கீங்க? பண்டி அண்ணா, இந்த டாய்ஸ்ல எல்லாம் நம்ம விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுக்காக பெரியமா நம்ம விளையாடுறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்னா. என்னது, நீங்க விளையாடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேனா? ஏண்டா, இதெல்லாம் வருஷ கணக்கா அப்படியே வீட்டில் இடத்த பிடிச்சிட்டு அடைச்சிட்டு இருக்கு. அதான் எடுத்து எல்லாத்தையும் வெளியில வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்திரக்காரன் வருவான்டா, அவனுக்கு போட்டுட்டு வீட்டுக்கு ஏதாவது 4 பாத்திரம் நல்லதா வாங்கலான் இருக்கேன். புரியுதா? ஐயோ என்னன்னா இது, பெரியமா இப்படி சொல்றாங்க? அம்மா என்னம்மா இது? நாங்க இன்னும் இந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு சரியா விளையாட கூட இல்ல. அதுல எல்சிடி ரைட்டிங் டேப்லெட் எல்லாம் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடுறேன்னு சொல்றீங்க. இங்க பாருங்கம்மா, இன்னும் கவர் கூட பிரிக்காம அப்படியே புதுசா இருக்கு. கவரை கூட பிரிக்காம அப்படியே புதுசா எத்தனை வருஷம் வச்சிட்டு இருக்க போறீங்க? இதெல்லாம் நீங்க எப்படி எடுக்க போறது இல்லடா. உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துட்டு கொடுங்க. மீதி எல்லாத்தையும் இப்போ கொஞ்ச நேரத்துல பாத்திரக்காரனுக்கு போட போறேன். புரியுதா? இதுக்கு மேல உங்க பேச்சியெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. பண்டி அண்ணா, இப்ப ஏதாவது பண்ண போறீங்களா இல்லையாண்ணா? டே சிண்டு, எங்க அம்மா இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. நீ முதல்ல இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில கொண்டு வாடா. வெளியில வந்து வச்சு என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு வெளியில கொண்டு வந்துட்டேன்னா, இப்ப சொல்லுங்க, இது எல்லாத்தையும் எங்க அம்மா எப்படி நம்ம வீட்டுல வச்சுக்க விட மாட்டாங்க. இரு நான்சி, நான்சி கொஞ்சம் சீக்கிரமா வா நான்சி. புஷ்பா, ரெட் வெல்வெட், ரோஸ் எல்லாரும் வாங்க. மை காட், பண்டி ஒருவேளை ஊரை விட்டு காலி பண்ணி போறானா? எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியில போட்டு வச்சிருக்கானே. ஓ மை காட், பண்டி நீங்க வீட்டை காலி பண்றீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. அண்ணா, இது எல்லாத்தையும் ரோஸ் அக்கா வீட்டுல வைக்க சொல்ல போறீங்களா? அவங்க அம்மா எல்லாம் கண்டிப்பா விட மாட்டாங்கண்ணா. வாட் இஸ் திஸ் பண்டி? எல்லா டாய்ஸும் எடுத்து வெளியில போட்டுருக்க. இது எல்லாத்தையும் தூக்கி போட போறியா பண்டி? பண்டி, இப்பதான் வீட்டுக்குள்ள போனேன், அதுக்குள்ள எதுக்கு பண்டி கூப்பிடுற? நான்சி நீயும் வா. அப்படியே அந்த புஷ்பா ரெட் வெல்வெட்டையும் சீக்கிரமா வர சொல்லு. என்னது இது? ஒருவேளை உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? புஷ்பா, ரெட் வெல்வெட், பண்டி உங்களை சீக்கிரமா வர சொல்றான். சீக்கிரமா 2 பேரும் வாங்க. என்னாச்சு பண்டி? ஏதாவது ப்ராப்ளமா? பண்டி, உங்க அம்மா கோவத்துல எல்லா டாய்ஸையும் தூக்கி வெளியில போட்டாங்களா? ஐயோ, நீ சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான். இதெல்லாம் நாங்க ரொம்ப வருஷமா வச்சிட்டு இருக்கிறதுனால எங்க அம்மா தூக்கி வெளியில போட சொல்லிட்டாங்க. அதனால உங்களுக்கு என்ன டாய்ஸ் வேணுமோ நீங்க எல்லாம் எடுத்துக்கோங்கப்பா. இல்லாட்டி எங்க அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல இது எல்லாத்தையும் பாத்திரக்காரனுக்கு போட்டு பாத்திரம் வாங்கிப்பாங்களாம். பண்டி, அப்படின்னா இதுல எங்களுக்கு என்ன டாய்ஸ் பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கலாமா? ஹை, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. என்கிட்ட இந்த மாதிரி எல்சிடி ரைட்டிங் டேப்லெட்டே இல்ல பண்டி. இது ஒன்ன மட்டும் நான் எடுத்துக்கிட்டுமா? வாவ், 2 இருக்கா? இந்த 2ல நான் எதை எடுத்துக்கட்டும்? புஷ்பா, உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ. ஆனா இதுல எது வேலை செய்யும் வேலை செய்யாதுன்னு எனக்கு தெரியாது. அதனால உனக்கு எது வேணுமோ நீயே பார்த்து எடுத்துக்கோ, சரியா? ஓகே பண்டி, இரு எழுதி பார்க்கறேன். ஹை, நல்லா தான் எழுதுது. ஒருவேளை எரேஸ் பட்டன் வர்க் ஆகாதோ? பிரஸ் பண்ணி பாரு புஷ்பா. அட, உனக்கு லக்கு தான், நல்லா தான் வேலை செய்யுது. சரி, இந்த எல்சிடி ரைட்டிங் டேப்லெட்டை நீ எடுத்துக்கிறியா? Thank you so much பண்டி. இந்த எல்சிடி ரைட்டிங் டேப்லெட்டை நானே எடுத்துக்கிறேன், சரியா? பண்டி, என்கிட்ட கூட இந்த மாதிரி டேப் இல்ல. நான்சி, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சாரி, என்னால எல்லாம் இதை உனக்கு கொடுக்க முடியாது, சரியா? பஞ்சி, எனக்கு இந்த பெரிய எல்சிடி ரைட்டிங் டேப்லெட் தான் வேணும். ஆக்சுவலி என்கிட்ட சின்ன டேப் இருக்கு. இந்த மாதிரி பெரிய டேப் இல்ல பண்டி. இதை நான் எடுத்துக்கிட்டுமா ப்ளீஸ்? நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்ல ரோஸ், இதுல எது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நாள் இப்படி பாக்ஸ்குள்ள போட்டு வச்சதால பேட்டரி கூட போயிருந்தாலும் போயிருக்கும். ஆனா நீ இது எடுத்துக்கோ, ஒர்க் ஆச்சுனா. ஓகே, நீ வெயிட் பண்ண, நான் செக் பண்றேன். ஓ மை காட், இதுல ரொம்ப ஸ்கிரிபிள் பண்ண மாதிரி இருக்கு. ஓ மை காட், நீ சொன்ன மாதிரி உண்மையாவே ஒர்க் ஆகலையா? ஓ, இது லாக்கர் இருந்திருக்கு பண்டி. இந்த மாதிரி லாக்கர் ரிலீஸ் பண்ணாதான் இது ஒர்க் ஆகும். இல்லாட்டி பேட்டரி தேவையில்லாம யூஸ் ஆகும் இல்லையா? அதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓ அப்படியா? இது தெரியாம நான் ஒர்க்கே ஆகலன்னு நினைச்சேன். பரவாயில்ல ரோஸ், இந்த பெரிய டேப் உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கோ. தேங்க் யூ so much பண்டி. என்கிட்ட சின்ன டேப் நிறைய இருக்கு. இந்த பெரிய டேப் இருந்தா எனக்கு மேக்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பண்டி, இருந்ததே 2 டேப் தான். அதுல ஒன்னு ரோஸ்க்கு கொடுத்துட்டா, ஒன்னு புஷ்பாக்கு கொடுத்துட்டா. வாட் இஸ் திஸ் நான்சி? பண்டி தான் கிளியரா சொன்னாலே உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்கன்னு. நாங்க எல்லாரும் பார்த்து எடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி உனக்கு பிடிச்சதை நீ தானே பார்த்து எடுத்துக்கணும். ஆமா நான்சி, நான் தான் இங்க ஓபன் பண்ணி தானே வச்சிருக்கேன். அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு இருக்காங்க. நீயும் டக்குன்னு எடுக்க வேண்டியதானே? சரி இரு, அடுத்தது என்ன இருக்குன்னு பாக்குறேன். இது ஒரு உண்டியல். இது யாருக்கு வேணும்? இது ஆக்சுவலி இந்த ஸ்ட்ராபெரி டஸ்ட்பின் ஆச்சே. பண்டி அண்ணா, என்னுடைய டேபிள் மேல இது பென்சில் எல்லாம் ஷார்ப் பண்ணா இதை வச்சிட்டு இருந்தேன்னா, இதையும் தூக்கி பெரியமா போட்டாங்களா? இது எனக்கு வேணும்னா இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னா. சரிடா சிண்டோ, இந்த டஸ்ட்பினை நீ எடுத்துக்கோ. இந்த உண்டியல் யாருக்கு வேணும்? பண்டி, என்கிட்ட இந்த மாதிரி உண்டியல் இல்ல. எனக்கு வேணா அந்த உண்டியலை கொடுத்துரு. ஓகே, உண்டியல் ரெட் வெல்வெட் எடுத்துட்டா. டே சிண்டு, இது உன்னோட ஃபேவரட் கன் தானடா. என்னடா இது உனக்கு வேண்டாமா?
அண்ணா இது என்னோட ஃபேவரட் கன் தான் அண்ணா. ஆனா இதுல புல்லட்டே இல்லைண்ணா. புல்லட் இல்லாம இது ஒர்க்கே பண்ண முடியாது. இங்க பாருங்க இது எப்படி இந்த இடத்துல புல்லட்டை லோட் பண்ணிட்டு இது அப்படியே இழுத்துட்டு அப்படியே ஷூட் பண்ணா நல்லா ஷூட் ஆகும். ஆனா புல்லட் இல்லாதனால இது வேஸ்ட்டுண்ணா. அப்ப எங்க அம்மா சொன்ன மாதிரி உண்மையாவே இந்த கன்னு வேஸ்ட் தான். இதை தூக்கி பாத்திரக்காரனுக்கே போட்டுடலாம். எரேஸ் பட்டன் கூட வர்க் ஆகுது. பாண்டா டிசைன், பூனை, எலிஃபண்ட் எல்லாம் போட்டுருக்கு. இத நான் எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோ நான்சி, அதை தானே சொல்லிட்டு இருக்கேன். பண்டி இங்க பாத்தியா? இந்த டேப்ல ரொம்ப டிஃபரெண்டா எழுதுது பண்டி. இது மல்டி கலர்ல எழுதுது. உங்க யாருக்காவது தெரியுதாப்பா? மத்தது எல்லாமே சிங்கிள் கலர் தான். என்னோடது மட்டும் மல்டி கலர். நான்சி சும்மா வேணும்னு தானே கதை விடுற. இரு என்னோட டேபையும் பக்கத்துல எடுத்து வச்சு எழுதி பார்க்கலாம். அது என்ன உன்னோடது மட்டும் மல்டி கலர், எங்களுதும் தான் மல்டி கலர். நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. இங்க பாரு புஷ்பா, உன்னோடதெல்லாம் சிங்கிள் கலர், கிரீன் கலர்லயோ ப்ளூ கலர்லயோ எழுதுது. ஆனா என்னோடது பாரு மல்டி கலர்ல எழுதுது. எனக்கு லேட்டா கிடைச்சாலும் ரொம்ப சூப்பரான டேப் தான் கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் பண்டி. பண்டி அண்ணா, இந்த மல்டி கலர் டேபை தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன்னா. இப்ப இதையும் எடுத்து நான்சி அக்கா கொடுத்துட்டீங்க. சிண்டு, அதுக்காக இந்த மல்டி கலர் டேபை நீ எடுத்துக்கலாம்னு நினைக்காத. நான் எடுத்துட்டேன், அவ்வளவுதான். ஹே கைஸ், உண்மையாவா சொல்றீங்க? அட்லீஸ்ட் என்னோட பெரிய டேபையாவது செக் பண்ணலாம். ஓ மை காட், நான்சி சொன்னது உண்மைதான். என்னோடது கலர் வேற மாதிரி எழுதுது. ஆனா மல்டி கலர் கிடையாது, சிங்கிள் கலர் தான். நான்சியோடது மட்டும்தான் மல்டி கலர். அக்கா போதும்க்கா, நீங்க 3 பேரும் 3 டேப் எடுத்துட்டீங்கல்ல. பண்டி அண்ணா மீதி இன்னும் என்னென்ன டாய்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கண்ணா. டே சிண்டு, இது என்ன ஞாபகம் இருக்கா? இது தானடா ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோம். நான்சி இங்க பாரு, இது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன பண்டி இது? ரப்பர் பேண்ட் தானே? கலர் கலரான ரப்பர் பேண்ட். காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும் போது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றியா? இல்ல நான்சி, இது நீ நினைக்கிற மாதிரி ரப்பர் பேண்ட் கிடையாது. இதை வச்சு பிரேஸ்லெட் பண்ணலாம். இதைத்தான் நாங்க தேடி வேறவே வாங்கிட்டோம். இது ரொம்ப நல்லா இருக்கும் நான்சி. இதை வச்சு நீ பிரேஸ்லெட் பண்ணு. ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால பிரேஸ்லெட் பண்ண முடியாட்டி கூட இந்த ரப்பர் பேண்ட் எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதனால இதை நானே எடுத்துக்கிறேன். டே சிண்டு, சீக்கிரமா இன்னும் அடுத்தது என்னென்ன இருக்குன்னு பாருடா. இது ஒரு ஸ்பேஸ் பென்சில் பாக்ஸ். இந்த பென்சில் பாக்ஸ்குள்ள இருக்கிற பென்சில், ஸ்கேல், எரேசர் எல்லாத்தையும் இந்த சிண்டு பையன் எடுத்துட்டான். ஆனா இதுல ஒரு பிளஸ் இருக்கு. இதுக்குள்ள ஃபுல்லா டேபிள்ஸ் எழுதியிருக்கும். அதனால நமக்கு டேபிள்ஸ் டெஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா இதை பார்த்தே எழுதிக்கலாம். அண்ணா எனக்கு இந்த ஸ்பேஸ் பென்சில் பாக்ஸ் வேணும்னா. இதைத்தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். பிடிஎஸ் டைரியா அண்ணா? பிங்க் கலர்ல வாங்கிட்டீங்கண்ணா. எனக்கு இது வேண்டாண்ணா, நீங்களே எடுத்துக்கோங்க. ஹாய், பிடிஎஸ் டைரியா, இது ரொம்ப கியூட்டா இருக்கு. இதை நானே எடுத்துக்கிறேன். இருங்க, ஓபன் பண்ணி பார்க்கறேன். இது உண்மையாவே ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. இது என்ன லாக் டைரியா பண்டி? லாக்கா என்னன்னுலாம் தெரியல ரெட் வெல்வெட். ஆனா உள்ள பாரு, ஒரு சைட்ல ப்ளூ கலர்ல பேஜஸ் இருக்கும், இன்னொரு சைட்ல பிங்க் கலர்ல இருக்கும். சரி, இதை நீயே எடுத்துக்கோ. அண்ணா, இந்த மங்கி கன்னு இத்தனை நாள் இந்த பாக்ஸுக்குள்ளதான் இருந்துச்சானா? பண்டி, அது என்னது இது? மங்கி கன்னா? புஷ்பாக்கா, இந்த மங்கி கன்னை வேணா நீங்க எடுத்துக்கிறீங்களா? டே சிண்டு, அந்த மங்கி கன்னு என்னை விட உனக்கு தான் ரொம்ப செட் ஆகும். அதனால நீயே வச்சுக்கோ, எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அக்கா, இது சூப்பரா ஷூட் பண்ணுங்கக்கா. சரி போங்க, வேண்டான்னு சொல்லிட்டீங்க, நானே எடுத்துக்கிறேன் போங்க. டே சிண்டு, டேப் வேணும்னு கேட்டியே, இந்தா கடைசியா இன்னொரு டேப் இருக்கு. நீயே இதை வச்சு எழுதி பாரு, சரியா? அப்பாடா, எனக்கு கடைசியா ஒரு டேப் கிடைச்சிருச்சு. பண்டி, இங்க எல்லாத்துக்கும் ஒரு டேப் கொடுத்தியல்ல, எனக்கு தான்ப்பா கொடுக்கவே இல்லை. ப்ளீஸ்ப்பா, அந்த டேப் எனக்கு கொடுப்பா. அண்ணா இங்க பாருங்க, இருந்த எல்லா டேபையும் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டீங்க. இதை ஒன்னையாவது எனக்கு கொடுத்துருங்க, இல்லாட்டி நான் பெரியமா கிட்ட சொல்லி கொடுத்துருவேண்ணா. ஏண்டா, இது இத்தனை நாள் குப்பையிலேயே இருந்துச்சு, நீ எடுக்கவே இல்லை. இப்ப நான் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே கேக்குறியா? சரி எடுத்துக்கோ, இல்லாட்டி எங்க அம்மா என்னதான் திட்டுவாங்க. சாரி ரெட் வெல்வெட், என்னால உனக்கு இதை கொடுக்க முடியாதுப்பா. என்னடா இது? ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து யூனிஃபார்ம் கூட மாத்தாம எல்லா டாய்ஸையும் வெளியில வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. இதை எல்லாத்தையும் தூக்கி போட சொன்னா தூக்கி போடாம இதை உட்காந்து வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்களா? அம்மா, இது எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுதுமா. அதாம்மா எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். தூக்கி போட்டா சுத்தமா வேஸ்ட் ஆயிருமா. அட்லீஸ்ட் இவங்களாவது யூஸ் பண்ணிப்பாங்கல்ல. இங்க பாருங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஓ, எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டியா? சரி, அதுவும் நல்ல விஷயம்தான். எல்லாத்தையும் கொடுத்துட்டு சீக்கிரமா உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு டிஃபன் சாப்பிடுங்க, போங்க. அப்பாடா, நல்ல வேலை எங்க அம்மா கோவப்படல. எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கடைசியா இந்த பென் ஸ்டாண்டு, அதுக்கப்புறமா இந்த பேப்பர் சோப் மட்டும்தான்ப்பா இருக்கு. இந்த பேப்பர் சோப்பை தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் கிடைக்குது. செர்ரி ஃப்ளேவர். அடுத்தது பென் ஸ்டாண்டு. இதுல ஆக்சுவலி இந்த இடத்துல பென் போட்டுக்கலாம், இந்த இடத்துல போட்டோ கூட வச்சுக்கலாம். சரி, கடைசியா சொல்லுங்க, இது யாருக்கு வேணும்? பண்டி, அந்த பென்சில் ஸ்டாண்ட் வேணா நான் எடுத்துக்கிறேன். என்கிட்ட அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்ல. போன வருஷம் இருந்தது, உடைஞ்சு போச்சு பண்டி. எனக்கு பேப்பர் சோப் ஆக்சுவலி தீந்து போச்சு. இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வேணா நான் எடுத்துக்கிறேன் பண்டி. அவ்வளவுதான். கடைசியா இருந்த பென்சில் ஸ்டாண்ட் நான்சிக்கு, பேப்பர் சோப் ரோஸுக்கு. கைஸ், என்னுடைய ரைட்டிங் டேப்லெட் வச்சு இப்போ நான் சூப்பரா ஒன்று வரைய போறேன். நான் என்ன வரைகிறேன்னு நீங்க யாராவது கெஸ் பண்ண முடியுமா?
பண்டி இது கூட நல்ல ஐடியா தான். எங்க 4 பேத்துக்கிட்டயும் 4 ரைட்டிங் டேப் இருக்குல்ல, அவங்க டேப்ல அவங்க ஒன்னொன்னு வரையறோம் பண்டி. யாரு வரையறதா மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து கரெக்டா கெஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? ஓ, டிராயிங் காம்படிஷனா? ரோஸ் வரையறத பார்த்தா ஏதோ பேர்ட் மாதிரி இருக்கு, ஆனா என்ன பறவைன்னு கரெக்டா தெரியலையே. ஏ ரோஸ், ஒரு காக்கா தானே வரைஞ்சிட்டு இருக்க? மை காட் பண்டி, நீங்க எல்லாரும் என்ன ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்றதால என்னால சரியா வரைய முடியல. ஓ மை காட், ரொம்ப ஹாரிபிளா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நீங்க எல்லாரும் கண்டினியூ பண்ணுங்க, நான் தனியா போய் வரைஞ்சிட்டு வரேன். என்னோட ரைட்டிங் டேப்லெட்ல இப்போ நான் வரைய போறேன். என்னோடது மல்டி கலர், ஆனா என்ன வரையறதுன்னு தெரியல. ஓகே, இந்த டேப்ல பாண்டா இருக்கு, அதுவே வரையறேன். இவங்க கரெக்டா கெஸ் பண்றாங்களான்னு பார்க்கலாம். நான்சி அக்கா, என்னக்கா இது? இந்த உருவத்தை பார்த்தா சுத்தமா எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு பூனை மாதிரியும் இருக்கு. ஐயோ அக்கா, என்னக்கா இது இவ்ளோ மோசமா இருக்கு? டேய் சிண்டு, அடுத்தது நீ வர. நீ எப்படி வரையறன்னு நான் பார்க்கறேன். நான் வரைஞ்சேன்னா எல்லாத்தாலையும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியறதாக்கா வரைவேன். இப்ப பாருங்க, நான் எவ்வளவு சூப்பரா சிம்பிளா ஒண்ணு வரையறேன் பாருங்க. பண்டி இங்க பாத்தியா? சிம்பிளா வரைஞ்சிருக்கேன்னு வேணா சொல்லு, ஆனா சூப்பரா எல்லாம் வரையல. ஓகே கைஸ், நான் கூட இப்ப தனியா போய் வரைஞ்சிட்டு வர போறேன். யாரோட டிராயிங் பெஸ்டா இருக்குன்னு ஃபைனலா டிசைட் பண்ணிடலாம். சரி ஓகே, என்னோட டேப்ல நான் வரையறேன். என்ன வரையறேன் நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீங்களே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, அவங்கள மாதிரி நான் அழிச்சு வரையாம சிங்கிள் அட்டெம்ப்ட்ல எவ்வளவு சூப்பரா வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா? நான்சி, உன்னோட டிராயிங்கை கம்பேர் பண்ணும்போது புஷ்பாவோடது எவ்வளவோ பெட்டரா இருக்கு. பண்டி, நாங்க 4 பேரும் வரைஞ்சிட்டோம் சரியா? இப்ப நீயே 4 டிராயிங்க பார்த்து யாரோட டிராயிங் சூப்பரா இருக்குன்னு ஒரு முடிவை சொல்லு. சொல்றேன். சிண்டு வந்து எதுக்கு பட்டர்ஃப்ளை கிட்ட நின்னுட்டு இருக்க? டே சிண்டு, நீ ஃபிஷ் தானே வரைஞ்ச? புஷ்பா தான் பட்டர்ஃப்ளை வரைஞ்சிருக்கா. ரோஸ் வந்து சூப்பரான ஒரு பீகாக் வரைஞ்சிருக்கா. அதுக்கப்புறம் நான்சி என்ன வரைஞ்சிருக்கானே தெரியல. இந்த 4 டிராயிங் கம்பேர் பண்ணும்போது உண்மையாவே ரோஸ் வரைஞ்சிருக்கிற பீகாக் தான் சூப்பரா இருக்கு. ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீக் ஃபுல்லாக ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம கிவ்அவேல வின் பண்ணவங்க அருணா 63061ங்கிற நம்பர், ஸ்ரீஹரிணி 12566னு முடியிற நம்பர், தேஜேஷ் ஜியா வடபழனி சென்னை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், பண்டி யார் யாருக்கு என்னென்ன டாய்ஸ் கொடுத்தான்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. நீங்களும் ரெகுலராக கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.